ஒரு வாரத்திற்குள் 5 பாலியல் பலாத்காரங்கள். இதில் 2 பாலியல் பலாத்காரங்கள் எனது நெஞ்சை உலுக்கியது. ஒன்று மதுராந்தகத்திற்கு பக்கத்தில் 14 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இரவு முழுவதும் அங்கே படுத்திருந்து காலை 16 கிலோமீட்டர் நடந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார். இங்கே நமது விளாத்திக்குளத்தில் நடந்து கொண்டிருப்பது நம்மால் பேசக்கூட முடியாத ஒன்று. ஸ்டாலின் அவங்க தலைமையில காவல்துறை இயங்குகிறதா? இயங்கவே இல்லை, முடக்கி விடப்பட்டிருக்கிறது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் குறிக்கோளாக இருக்கிறது. உண்மையிலேயே நெஞ்சு பதபதைக்கிறது. ஒரு மருத்துவர் என்ற முறையில் ஒரு 17 வயசு குழந்தை, காலையில படித்துக் கொண்டிருந்த குழந்தை, 10வது படிக்கும் போது 495 வாங்கிய குழந்தை, கயவர்களால் எப்படி துன்புறுத்தப்பட்டிருக்கும். ஒரு உயிரே போகும் அளவிற்கு ஒரு குழந்தை கசக்கி வீசப்பட்டிருக்கிறது என்றால், சகோதரி கனிமொழி அவர்களே, உங்களது பதில் என்ன? நீங்க போய் பார்த்தா மட்டும் போதுமா? இன்று வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லையே. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சாரையே கண்டுபிடிக்க முடியல, இங்கே ஒரு கயவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக நேற்று முன்தினத்தில் இருந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிரந்தர முன்னாள் முதல்வராகத்தான் நீங்கள் வலம் பெற முடியும். ஏனென்றால் பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தரவில்லை.